அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி செந்தில்குமார். வாழ்க வளமுடன். இன்னைக்கு குடும்ப உறவுகளை எப்படி அழகாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. உறவுகளில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கும் விரிசல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் விட்டு கொடுத்து வாழ தெரியணும். நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஈகோவை விட்டுடணும். ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்க தான் முதல்ல வந்து பேசணும்னு எதிர்பார்க்காம நாமளே போய் முதல்ல பேசலாம். அர்த்தம் இல்லாமல் திரும்ப திரும்ப பேசுகிறத தவிர்த்துடணும். ஏதாவது பிரச்சனை வந்தால் பொறுமையாக கையாளணும். எப்பவும் பிஸியாக இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கக்கூடாது. எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் நேரில் போய் பார்த்து பேச முடியலனாலும் ஃபோன் மூலமாவது அடிக்கடி பேசும்போது உறவுகள் அழகாக இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் உதவும் போதும் உறவுகள் நன்றாக இருக்கும். மற்றவர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவங்களோட சூழ்நிலையிலிருந்து நாம் அவங்கள பார்க்க கற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் சில விஷயத்தில் சகிப்புத்தன்மையோடு தான் நாம் இருக்க பழகிக்கணும். நான் சொல்கிறது தான் சரி, செய்கிறதா சரி அப்படின்னு உடம்பு பிடியாக இல்லாமல் நம்மளோட கருத்துக்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் தளர்த்திக்கலாம். உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் இங்கே கேட்குறது அங்கே சொல்கிறது, அங்கே கேட்குறது எங்கே சொல்கிறது, அதையும் விட்டுடணும். மற்றவங்கள விட எப்போவுமே நம்மளை மட்டுமே உயர்வாக நினச்சி கர்வப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தவும் கூடாது. எல்லோர்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அதை சொல்லின்னு இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கறதுக்கும் தவறக்கூடாது. பேச்சிலையும் நடத்தையிலையும் பண்பில்லாத வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துட்டு அடக்கத்தோடு இருக்க பழகணும். எல்லோரையும் ஒரே மாதிரியாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் உறவுகள் பெரிய சுமையாக தெரிஞ்சாலும் அந்த உறவுகள் தான் மனுஷனுக்கு பலமே. இன்பத் துன்பங்களில் உரிமையாக பங்கெடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உறவுகள் வேணும். உறவை முறிக்கிறது பெரிய பாவமாகும். நம்ம உறவுகள் தானே, அவங்கக்கிட்ட நாம் தோற்று போனாலும் பரவாயில்ல, பார்க்கறதுக்கு தோக்கிறது போல் தெரிஞ்சாலும் உண்மையில் ஜெயிக்கிறது என்னவோ நாம தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.